ஃபர்ஸ்ட்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? கேன்சர் இருக்குங்கிறது எப்படி? அதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கட்டி தான் வந்தது. அந்த கட்டி இவரு தான் பார்த்தாருமா, ஏதோ கட்டி மாதிரி இருக்கே என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னாரு. அது இருமிட்டே இருந்தேன் நான் அப்போ. இவருக்கு என்ன பயம்னா, இவருக்கு ஒரு அப்போலேருந்து 2020 எனக்கு கேன்சர் டயக்னோஸ். அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு டிபி இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு சரியாயிட்டாரு. பட் ஆனால் அவருக்கு என்ன பயம்னா, நாங்கள் நெருக்கமாக இருக்கிறனால அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்குமோ அந்த டிபின்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் பயாப்சி எடுத்தோம். பயாப்சி ரிப்போர்ட் வந்துட்டு அதில் தான் ஃபைனலைஸ் ஆகுது. ஃபைனலைஸ் ஆகும்போது அந்த ரிப்போர்ட்டை போய் நான் வாங்கும்போது தனியாக போனேன். அம்மா அப்பா கீழே விட்டுட்டு நான் மட்டும் தனியாக போனேன். ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சிச்சு. அங்கே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அழுதேன். அதோட அம்மா அப்பா முன்னாடி அழுகக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். என்னதான் ஆகட்டும், அவங்க முன்னாடி அழுகக்கூடாது அப்படின்ட்டு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் இது பண்ணி கேன்சர் ஃப்ரீன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அன்னைக்கு முடியலை. ஒன்று கேன்சரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, கீமோ முடிஞ்சோடனே வாழ்க்கை திரும்ப பேக் டு நார்மல் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. அது பற்றின நிறைய அவேர்னஸ் வேணும். மாறாது. கேன்சர்ன்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி. அது திரும்ப வந்துருமோன்ற பயம் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மா அப்பாவுக்கு அப்போ 60 வயசு. அப்பா 60 ஆயிட்டாரு. அம்மா நியரிங் 60s. அப்போ நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டிய நிலைமையில நமக்கு அப்படி ஒன்று டிரான்சிஷன் பீரியட். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம். நிறைய கனவுகள், இதை படிச்சிடணும் அதை படிச்சிடணும், பெரிய ஆளாயிரணுன்ற நிறைய கனவுகள், அதெல்லாம் உடஞ்சிருச்சு. உனக்கு நோயின்னு தெரிஞ்சோடனே என் காதலை தூக்கி போட்டு போற அளவு தான் நான் ரொம்ப கேவலமானவன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ அவ்வளவுதான் உங்களோட புரிதலா என்னை பத்தி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதோடு நிறுத்திட்டேன். மேரேஜ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேன்சர் சொன்னீங்க, அது என்னங்கிறத பத்தி நம்ம பேசிடலாம். எனக்கு டைப் ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர். பேர் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா. ஸோ அதுக்கு ரொம்ப ஹை டோஸ், ரொம்ப இதுவான கீமோதெரப்பி. கீமோதெரப்பின்றது ஒரு நம்ம நார்மலாக ட்ரிப்ஸ் போகும் இல்லையா, அது மாதிரி இல்லை. ஹை டோஸ் கீமோன்னா ஒரு மருந்து அதில் செலுத்தி கொடுப்பாங்க. அது எவ்வளோ தாக்கத்தை இது பண்ணோம்னா, உங்கள் தோலில் பட்டுச்சு அப்படின்னா உங்கள் தோல் வெந்து போயிடும். அந்த அளவு தாக்கமுடைய ஆசிடின் ஈக்குவலேட் பண்ணக்கூடிய தாக்கமுடைய ஒரு மருந்து. அது ஒரு 6 மாத காலத்துக்கு 12 தடவை. ஒரு நாளைக்கு காலையில் போனேன்னா எனக்கு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் அது ஓடும். அந்த ட்ரிப்ஸ்லேயே ஓடிட்டுருக்கோம். அது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அது ஒரு 6 மாத கால நாளில் போச்சு. அப்போ இந்த முடி கொட்டுறது எல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கும். முடி கொட்டுறது, கை கால்லாம் கருப்பாகிறது, வெயிட் லாஸ் ஆகுறது, வெயிட் கெயின் ஆகுது. ஸ்டீராய்ட்ஸ் நிறையா கொடுத்தனால எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு. லூஸ் மோஷன், கான்ஸ்டிபேஷன், வாமிட்டிங், என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பேன். ஸோ அது ஒரு 6 மாதம் எனக்கு 6 மாதம் தான் இருக்கும்னு நினச்சிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நிறையா எனக்கு டாக்டர்ஸ்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. தியாகு ஐயா என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தோழர் நிறைய டாக்டர்ஸ்க்கு, அவருக்கு நெருக்கமான டாக்டர்ஸ் காமிச்சு கேட்டோன்னே, ரொம்ப கஷ்டம் தான், ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, பார்ப்போம் அப்படின்னு தோழர் தியாகவும் நிறைய. ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க. ஆனால் நீங்கள் மனதுக்குள்ளே ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க, உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருங்க, சப்போர்ட்டிவாக இருங்க. ஆனால் ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொன்னார். அந்தளவுக்கு ஆபத்தான நிலைமையில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? கேன்சர் இருக்குங்கிறது எப்படி? அந்த ஃபர்ஸ்ட் அந்த கட்டி தான் வந்தது. அந்த கட்டி இவரு தான் பார்த்தாருமா, ஏதோ கட்டி மாதிரி இருக்கே என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னாரு. அது இருமிட்டே இருந்தேன் நான் அப்போ. இவருக்கு என்ன பயம்னா, இவருக்கு ஒரு அப்போலேருந்து 2020 எனக்கு கேன்சர் டயக்னோஸ். அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு டிபி இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு சரியாயிட்டாரு. பட் ஆனால் அவருக்கு என்ன பயம்னா, நாங்கள் நெருக்கமாக இருக்கிறனால அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்குமோ அந்த டிபின்ற ஒரு பயம். அவரோட உள்ளுணர்வில் அந்த பயம் இருந்தனால நம்ம எடுத்துருவோம், டெஸ்ட் எடுத்துருவோன்ட்டு. அப்போ நாங்கள் அந்த இருமலே இருக்கிறனால, அப்போ கோவிட் ரொம்ப எல்லாருக்கும் இருமல் இருந்த காலம் இல்லையா அப்போ. அதனால சரி கோவிட் டெஸ்ட்னா உடனே நம்ம ரொம்ப பேனிக் ஆயிடுவோம். அதனால செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தா கோவிட் தெரிஞ்சிடும், இருக்குன்னா செஸ்ட் எக்ஸ்ரே தெரிஞ்சிடும். அதனால போய் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தலாம். எங்க பல்மாலஜிஸ்ட் டாக்டர் ஹரிபிரசாத்னு, அவர் தான் சொன்னாரு. அப்புறம் எக்ஸ்ரேவை பார்த்துட்டே அவர் ஏதோ ரொம்ப அப்நார்மலா இருக்கு எக்ஸ்ரே, நம்ம நீங்க எதுக்கும் போய் பயாப்சி எடுத்துருங்க அப்படின்னாரு. அப்போ கரெக்டாக நாங்கள் சென்னையில் இருந்து மொத்தமாக அம்மா அப்பா நான் எல்லாருமே கோயம்புத்தூருக்கு வெக்கேட் பண்ணுறோம். என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, யூஜிலாம் முடிச்சுட்டு வெக்கேட் பண்ணுறோன்ற ஒரு சூழ்நிலை. அப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணி அங்கே போயிட்டு அங்கே ராமகிருஷ்ணாவில் பயாப்சி எடுத்தோம். பயாப்சி சிடி எடுத்தோம். சிடி ரிப்போர்ட் வரும்போது இவர் கூட இருந்தார். அதுக்கப்புறம் பயாப்சி எடுத்தோம். பயாப்சி ரிப்போர்ட் அதில் தான் ஃபைனலைஸ் ஆகுது. ஃபைனலைஸ் ஆகும்போது அந்த ரிப்போர்ட்டை போய் நான் வாங்கும்போது தனியாக போனேன். அம்மா அப்பா கீழே விட்டுட்டு நான் மட்டும் தனியாக போனேன். ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சிச்சு.
அங்க ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அழுத. அதோட அம்மா அப்பா முன்னாடி அழுகக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். என்னதான் ஆகட்டும் அவங்க முன்னாடி அழுகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எங்க அம்மா பாத்துட்டியா அப்படின்னாங்க. இல்லம்மா பார்க்கவே இல்லையே. இல்ல நீ பாத்துருப்ப, என்கிட்ட போய் சொல்ற. இல்லம்மா பார்க்கலாமா, வா டாக்டர் போய் பார்க்கலாம். அப்போ பயாப்சி எடுத்துட்டு போய் காட்டு. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டருமே வந்து என்ன உள்ள இருக்க அப்பா உட்காந்துருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். நீங்க வெளியே இருங்க ஸ்ருதி அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேன்சர் தானே பார்த்துட்டேன் சொல்லுங்க அப்படின்னு அவரு திருன்னு முடிச்சுட்டு சரி அப்படின்ட்டு அப்புறம் எங்க அப்பாட்ட அவர் இருக்கலாமா அப்பா வந்து இல்ல அவ தான் டெசிஷன் எடுக்கணும், அவ தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, அதனால நீங்க சொல்லுங்க. அந்த நிலைமையிலையும் ரொம்ப முடியாம இருந்த நிலைமையிலையும் அம்மா அப்பா வந்து ரொம்ப கிளியர், மெடிக்கல் ரிலேட்டடா நீங்க எடுங்க, ஃபினான்ஷியலா நான் சப்போர்ட் பண்றேன், ஆனா நீ டெசிஷன் எடு, நீ என்ன டெசிஷன் எடுக்கிறியோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அன்னைக்கு நான் ட்ரீட்மெண்ட் வேணாம்னு சொல்லியிருந்தாலும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நான் வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சிங்கப்பூர் அங்கே அன்னைக்கு ரெடியாக இருந்தாங்க எங்கேனாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்க. அப்போ நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு ஆங்காலஜிஸ்ட், அப்போலோவில் இருக்கிற ஆங்காலஜிஸ்ட் பேர் சொல்லி இவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா என்னோட பாட்டிக்கு கேன்சர், அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவர் வந்து ரொம்ப இன்னைக்கும் அவர் டீமில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவு ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி ஃப்ரெண்டு. எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு டாக்டர்ஸ் பேசுறதுல பேஷண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வரும். டாக்டர் போனோடனே ரொம்ப கஷ்டம், இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அவருக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், என்னை பொழைக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் சரியாயிரும், என்ன வந்துட்டியா, சரி வா போகலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், சரியாயிரும் வா, என்ன திரும்பி உட்காந்து எங்க அம்மா அழுதாலே அவளே அழுவாம இருக்கா, நீங்க அழுதுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற ஒரு டைப்பு. ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. அவரை பார்க்கணுன்ற ஆசையிலேயே நான் அடுத்த கீமோக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு பர்சன். 6 மாசம் வந்து ஒரு சோஷியலா இருக்கிற ஒரு பர்சனை வந்து 4 செவத்துக்குள்ள அடக்கி வைக்கிறதுன்றது எங்க அம்மானால முடியல. எங்க அம்மா வந்து கீமோக்கு கூட பயப்படல. எங்க அம்மா டாக்டர்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, அவ வீட்டுல அடங்க மாட்டான், அவளை எப்படி அடக்கி வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இவரும் அதுக்கு தான் பயந்தாரு. ஏன்னா என்னால வீட்டுல இருக்க முடியாது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். 4 செவரு, வெள்ளை செவரு, அதை பார்த்தாலே எனக்கு ஐயோ எங்க சொர்க்கத்துல இருக்கோமா இல்ல வீட்டுல இருக்கோமான்னு தெரியாம இருந்ததுமே அப்படிதான் ட்ரீட்மெண்ட் போச்சு. 6 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் இது பண்ணி கேன்சர் ஃப்ரீன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அன்னைக்கு முடியல. கேன்சரோட சைடு எஃபெக்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் நான் சொல்லுவேன், கேன்சர் ரொம்ப கொடூரமான நோய் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன். ஏன்னா உங்க உடம்புல இருக்குன்னு சொல்லவே மாட்டான், அவன் பாட்டுக்கு அமைதியா இருப்பான், நீங்க செத்துருவீங்க, அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அது கேன்சர் அப்படின்ட்டு. ஆனா கீமோதெரப்பின்றது ரொம்ப கொடூரமான வைத்தியம். ஆனா அந்த வைத்தியம் பண்ணாதான் நீங்க பொழைக்க முடியும். அதை தவிர இன்னைக்கு நம்ம கையில வேற ரிசோர்ஸ் கிடையாது. ஆனா கீமோதெரப்பி வந்து ரொம்ப கடினமானது, ரொம்ப மனதைரியம் வேணும், அது எப்படியாவது ஃபேஸ் பண்ணிடணும். டெய்லி நைட்டு தூங்கும்போது கருப்பா ஒரு உருவம் அந்த காணொலி நின்றுட்டே இருக்கு, அடுத்த நாள் காலையில நான் முழிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அடுத்த நாள் காலைல சூரியனை பார்ப்போம்னு நம்பிக்கை கிடையாது. இன்னைக்குமே ஒவ்வொரு நாளும் வாழ்றதை இவர்கிட்ட சொல்லுவேன், போனஸ், இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் போனஸ் கிடைச்சிருக்கு, ஜாலியா இருப்போம். அது இன்னுமே பெருசா என்ன ரொம்ப பெருசா சாதிச்சிருவீங்கன்னா என்ன சாதிச்சுன்னா மெரினா பீச்ல சிலையா வைக்க போறோம், உனக்கு எதுக்கு சாதிக்கணும், ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம், நம்மளை சுத்தி இருப்பவங்களா சந்தோஷமா வச்சுப்போம். நம்ம அழுது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கத்தி. அதனால அந்த சந்தோஷத்தை நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைச்சுதான் நான் அப்போ இன்ஸ்டால என்னோட ப்ராசஸை போட ஆரம்பிச்சேன். கீமோ நடக்கிறது, கீமோல இருக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள் அதெல்லாம் போட ஆரம்பிச்சு அதை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய பேர் மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய அப்போலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சு. நிறைய காலேஜஸ்ல கேன்சர் பத்தின அவேர்னஸும் மோட்டிவேஷனல் டாக்ஸும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒண்ணு கேன்சர் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, கீமோ முடிஞ்சோடனே வாழ்க்கை திரும்ப பேக் டு நார்மல் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. அது பத்தின நிறைய அவேர்னஸ் வேணும். மாறாது. கேன்சர்ன்றது உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி, அது திரும்ப வந்துருமோன்ற பயம் ஏதோ ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கும். ரெகுலரான செக்அப்ஸ் போகணும். அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் அது வந்து கீமோவின் பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா இன்னும் அடுத்த நாள் என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏக்கம், ரைட்டு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு. அதனால நம்ம லைஃப்ல ஒரு நாள் நான் ஒரு வாந்தி இல்லாம நினைச்சதை சாப்பிட்டு இருந்துட்டேன்னா பெரிய விஷயம், இட்ஸ் a வெரி கிரேட் திங் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் என் வாழ்க்கை. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கடைசி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணாங்க. இப்போ ஒரு க்ளோஸ் ஃபாலோ அப்ல இருக்கேன். 5 இயர்ஸ்ன்றது நமக்கு வந்து ரெமிஷன் பீரியட்னு சொல்லுவோம். அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்பப்போ செக்அப் போயிட்டு வரியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கலாம். இவ்வளோ சின்ன வயசுல கேன்சருங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். வந்து நீங்க டாக்டரா இருக்கிறனால நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க வந்து.
ஆனாலும் முதல்ல ஒரு இது இருந்திருக்கும், இப்போ கேன்சர்னு உங்களுக்கு உறுதியாகிறதுக்கு முன்னாடி கேன்சர் இருக்குமான்னு ஒரு டவுட் வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இருக்குமான்ற கேள்வி வரும்போது எனக்கு ஃபேமிலியில ஹிஸ்ட்ரி இருக்கு, ஹெரிடிட்ரியா இருக்கிறனால வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், எங்க பாட்டி அம்மா சைட் பாட்டிக்கும் சரி அப்பா சைட் பாட்டிக்கும் இருந்தது கேன்சர் இருந்தது. எங்க பாட்டியோட அம்மா தான், எங்க கொள்ளு பாட்டி கேன்சர் இருந்தது. எங்க அம்மா தான் ஒரே ஒரு ஃபீமேல் எங்க அம்மாவோட ஜென்ரேஷன்ல, மீதி 3 பசங்க. அதனால ஃபீமேல்ஸ் தான் கேரியர்ஸ். எங்க அம்மாவுக்கு தான் அடுத்து வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. என் அம்மா என்னம்மா நீ இப்படி உனக்கு வராம எனக்கு துத்தி விட்டே அப்படின்னு சொல்லி, நீ எங்க அம்மா ஸ்கிப் ஆயிட்டாங்க அப்படின்றத எங்க அம்மாட்ட நான் ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருப்பேன். பட் ஆனா அதனால எனக்கு கேன்சர்ன்றது ஒரு புது இதுவா வரல. சின்ன வயசுன்றனால எனக்கு ஒரு சந்தேகம் வருமா வராதான்னு ஒரு சந்தேகம். மற்றபடி ஒரு 2-3 ஏன்னா நிறைய அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து இந்த லங் ரிலேட்டடா வர கேன்சர்ஸ், லங்ல இருக்கிற ஒரு கட்டியை டியூபர்குலோசிஸ் தான் நிறைய பேர் சின்ன வயசு இல்லையா, இல்லை என் பல்மாலஜிஸ்டும் ரொம்ப ஷுவரா இது டியூபர்குலோசிஸா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் அந்த நோக்கில் தான் போயிட்டு இருந்தாரு. அதனால டியூபர்குலோசிஸா இருக்கிறதுக்கு தான் 99% சான்ஸ் இருக்குன்னு என் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன். இந்த 1% சான்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இல்லை வேற ஏதாவது தெரியாத நோய் கேன்சர் இதெல்லாம் ஒரு 1%ன்னு வச்சுட்டு இருந்தேன். கேன்சர்ன்றது ஒரு பெரிய தாக்கம், அந்த நேரத்துல ஒரு பெரிய தாக்கம். பட் ஆனா அது வென்றணுன்ற ஒரு சின்ன வயசுல வந்துருச்சு, புரிதல் இருக்கு, என்னன்ற புரிதல் இருக்கு. நம்ம வந்து அம்மா எனக்கு வந்து மெயினா இது அம்மா அப்பாவுக்கு அப்போ 60 வயசு. அப்பா வந்து 60 ஆயிட்டாரு, அம்மா வந்து நியரிங் 60s. அப்போ வந்து நமக்கு நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டிய நிலைமையில வந்து நமக்கு அப்படி ஒன்று டிரான்சிஷன் பீரியட். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம், நிறைய கனவுகள், இதை படிச்சிடணும் அதை படிச்சிடணும் பெரிய ஆளாயிரணுன்ற நிறைய கனவுகள், அதெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு என்கிட்ட வந்து எவ்வளவு பெரிய ஆள்லாம் வேணாம், இன்னைக்கு நான் உயிரோடு இருந்தா பெரிய விஷயம்டா அப்படின்ற மாதிரி. சம்பாதிக்கிறியா ஜாலியா சம்பாதிக்கிறது ஜாலியா செலவு பண்ணுங்க, சேமிச்சு வைங்க. சேமிச்சு எதுக்குங்க சேமிச்சு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேமிச்சு வைக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்காக, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக சேமிச்சு வைக்கிறது சரி. ரொம்ப சேமிச்சு வச்சு சொத்து சேர்த்தணும் இது சேர்த்தணும் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துடணும், அவன் பேச்ச கேட்பானே தெரியாது உனக்கு. அதான் இன்னைக்கு யதார்த்தம். எங்க அம்மா அப்பா பேச்ச நான் கேட்கறது இல்லை, அதை விட மோசமா இல்ல என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கும். கேன்சர் ஆயிடுச்சு பிறகு மேரேஜ் லைஃப்ல நீங்க வாரீங்க வந்து அதை பத்தி எதை யோசிச்சிங்களா? நான் ரொம்ப யோசிச்சேன். இப்போ கூட நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரும்போது சந்தோஷத்தின் அடிப்படையில தான் வரணும். ஒரு நோயோட பேஸ் இருக்கு என்கிட்ட, அதுல இருந்து நீங்க உள்ள வரீங்க. வாழ்க்கை வந்து இன்னைக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, லைஃப் லாங் பாதிக்கப்பட போகுது. அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குழந்தை பெற்றுக்க முடியாம போகலாம், இல்லை குழந்தைன்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இல்லாம இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு. என்ன அவ்வளவு கேவலமான ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதே வார்த்தையை சொன்னாரு. உனக்கு நோயின்னு தெரிஞ்சோடனே என் காதல தூக்கி போட்டு போற அளவுதான் நான் ரொம்ப கேவலமானவன் நீ நினைச்சிட்டு இருக்கியா, அப்ப அவ்வளவுதான் உங்களோட புரிதலா என்னை பத்தி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதோட நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம்னா அவ்வளவுதான், அதோட நிறுத்திட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே? எங்கள் சர்க்கிளில் நான் கேன்சர் பார்த்தது இல்லை, ரொம்ப தூரத்தில் பேப்பரில் படித்தது தான். அப்போ கேன்சர்னா செத்துருவாங்கன்னு தான் தெரியும். இல்லை இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, லிம்ஃபோமாலாம் க்யூரபிள் தான், 6 மந்த் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம காதல்னா என்ன, காதல்னா புனிதமானதுன்னு சொல்கிறாங்கல்ல, காதல்னா வலிமையானது. காதல்ங்கிற வலிமையை வந்து இதில் நம்ம பயன்படுத்தி இதில் வெற்றி பெற முடியும், நம்மளால இந்த ட்ரீட்மெண்ட்டை எதிர்கொள்ள முடியும்னு தான் நான் தைரியம் சொல்லுவேன். தினமும் இரவு பேசுவோம், தினமும் அந்த கீமோ கொடுக்குற ஒரு நாள் மட்டும் தான் பேச முடியாது, மற்ற நாள் எல்லாம் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். எங்கே இருந்தாலும் இவர்கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஃபோன் பேசுகிற அளவுக்கு இருப்பேன். அந்த வலிமையை பயன்படுத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அப்போது வந்து ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒரு பொண்ணை சரின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 10 நாளில் சரின்னு சொல்ல போகிறோம், இப்போ வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்து தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ, நம்ம அப்படியே இருந்திருக்கலாமோங்கிற அளவுக்கு சிந்திக்க வச்சுது. ஆனால் திரும்பவும் நான் வந்து அது இல்லை, தவறு, நம்ம வந்து இன்னொரு வாழ்க்கை இருக்குது, நம்ம சோர்ந்து அவங்கள இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கெலாம் ஒரு காரணம் வந்து அவங்க கீமோ போகிறதுக்கு, கீமோவோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பேசுவோம், என்னென்ன ஆகும் அப்படின்னு பேசுவோம். அதில் இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு இருக்கிற பயம் வந்து முடி கொட்டும், கீமோ கொடுத்தா முடி கொட்டிடும். முடி இல்லாமல் ஒரு பெண்கள் வந்து சமூகத்தை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வளர்ந்த சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற அப்பர் காஸ்ட், அப்பர் இதில் சொசைட்டியில் இருக்கிற எவ்வளோ பேர் வந்து முடி இல்லாமல் வர்றதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட முடி போயிடுச்சு, மொட்டையோட
இந்த சமூகத்து மேலதான் குற்றம், அவங்க மேல குற்றம் இல்லை. முடி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஆதி காலத்துல சடையோட இருந்தோம், இன்னைக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அது வந்து பெண்களால, குறிப்பா பெண்களால அதை ஃபேஸ் பண்ண முடியல. இவங்க நாளைக்கு கீமோ, 2 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி பீச்சுக்கு போகிறோம். அடுத்த நாள் வந்து நான் பார்க்கில், எங்களை பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் பார்க்கில் சந்திக்கலான்னு போகிறேன். இவங்க வந்து சலூனில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. எப்படி இந்த தைரியம் இருக்குல்ல, இது போதும். கேன்சர்னா வந்தால் வரட்டும், செத்தா சாவோம், ஆனால் சும்மா சாக வேண்டாம், போராடுவோம். நம்ம வாழ்க்கையில் போராடிட்டு தானே இருக்கோம். டெய்லி அரசுக்கு எதிராக போராடுறோம், பல பிரச்சனை, சாதிக்கு எதிராக போராடுறோம், பல பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுறோம். சாதி பிரச்சனையில் ஒருத்தன் நம்மளை வெட்டி கொள்ள மாட்டாங்க. டெய்லி நம்ம வந்து இசட் பாதுகாப்புலையா இருக்கிறோம் இல்லையே, எல்லா பிரச்சனையிலையும் தலையிடுறோம். எதில் வேணால் நம்ம சாகலாம், இல்லை சாதாரண ரோடு ஆக்சிடெண்ட்டில் சாகலாம். சாகுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் இதை நம்ம எதிர்கொள்வோம். அப்படி தான் நாங்கள் முடிவு பண்ணோம். எங்கள் காதல் ஒரு நீங்கள் சொல்கிற டேர்மில் புனிதமானதுன்னா, எங்கள் காதல் வந்து கேன்சரை வென்றிருக்குன்னு சொல்லுவேன் நான். கேன்சரை வென்ற காதல் எங்கள் காதல்னு சொல்லுவேன். வழக்கமான திருமணமாக இல்லாமல் அம்பேத்கர் மெமோரியலில் திருமணம் பண்ணியிருக்கீங்க. வழக்கமாக சுயமரியாதை திருமணங்கள் இல்லாமல் நீங்கள் உங்கள் அந்த அழைப்புதல் பார்த்தீங்கன்னா சாதி சடங்குகள் இல்லாத ஒரு சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், அப்புறம் ஆண் பெண் சமத்துவத்துக்காக வந்து ஒரு தாலிலாம் இல்லாத ஒரு சடங்குகள் மறுப்பு திருமணம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்க? அதாவது இந்திய சமூகத்தில் தான் இந்த திருமணத்துக்கான இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது. காதல் இயல்பானது, அதுபோல் அதற்கு பின்னான வாழ்க்கையும் இயல்பானது தான். அப்படி தான் வந்து இயற்கையில் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் அந்த ஊரை கூட்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஹெலிகாப்டரில் வர வச்சு தனி விமானம் போட்டு வர வைக்கிறதுலாம் இன்றைக்கி தான் நடக்குது. தேவையற்ற செலவு. இன்னொன்று, அதுவும் ஒரு பெண் மீது செலுத்தப்படுகிற ஒரு அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.